அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற பாடம் உயிர். இப்ப இந்த உயிர்ல நம்ம கடந்த வகுப்புகள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த உடம்புல உயிர் எதன் வழியா தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்க்கும்போது, 10ஆம் வாசல், பிரம்மரந்திரம், நம்முடைய பீனியல் சுரப்பி அப்படின்னு எல்லாம் நாம பார்த்தோம். ஏன்னா இங்க மனித உடல் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அந்த பரமனை உணர்வதற்காகத்தான். அப்ப பரமன் தன்னுள் பிரகாசித்து தன்னையே தான் உணர்கின்ற ஒரு அற்புதமான பௌதீக உடலாக இந்த மனித உடலை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க இறைவன் இந்த உடலுக்குள்ளே எங்கிருந்து நம்மை ஆட்டுவிக்கிறான், இயக்குகின்றான் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உச்சன் தலையில இருந்துதான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கான். அதனாலதான் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உடல் பரமனை அறிவதற்கான ஒரு கருவி. அப்ப இந்த கருவியை நம்ம சரியா கையாள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம அந்த பரமனை அனுபவமாக நம்முள் நாம் உணர முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை தான் இங்க மகான்கள் எல்லாம் உபதேசிக்கிறாங்க. இப்ப அதை நம்ம நேற்றைய திருமந்திர பாடல்கள் மூலமா சில விஷயங்கள்ல நம்ம தெளிவா வந்துட்டோம். இப்ப இன்னும் திருமூலர் சொல்றாரு, இன்னொரு பாடல் என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுடை கல்வி இலாரே அப்படின்றார். ரொம்ப அருமையா சொல்றார். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த மனமானது ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த விசேஷ சுகங்கள்ல சிக்கிக்கொண்டு சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட மனதை மேல்நிலை பரிமாணமா, நம்ம உயர்நிலை பரிமாணமா, உள்ளம் என்ற நிலைக்கு நம்ம உயர்த்தணும், தூய்மையான மனமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த மனதை நாம் விசாரித்து பார்க்க வேண்டும். இந்த மனதில் இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் விசாரித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய உண்மைத்தன்மை என்ன, நான் உண்மையா இருக்கிறேன்னா போலியா நடிக்கிறேன்னா, நான் உண்மையா இறைவனை தேடுறேனா இல்ல சுயநலமா இறைவனை தேடுறேனா அப்படின்னு நமக்குள்ள நாம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்க்கணும். எதற்காக இந்த பிறவி, இங்க வந்தவங்க எல்லாம் ஏன் போயிடுறாங்க, அப்ப இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இங்க பிறப்பு இறப்புங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யார் ஒருவன் விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ அவன்தான் மனித பிறவியின் மகத்துவம் உணர்ந்தவன் என்று இங்கு மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப நாம நம்முடைய மனதை விசாரித்து பார்த்து நம்மிடத்திலே அந்த விழித்துக் கொண்ட விவேகத்தினால நாம் இந்த மனதை கவனிச்சோம்னா நம்முடைய மனதில் இருக்கின்ற கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி நம்ம இடத்துல இருக்கின்ற நல்ல குணங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த நல்ல குணங்கள் வெளிப்படுகின்ற பொழுதுதான் நம்ம இடத்துல நல்ல காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையும் வாழ முடியும். இல்லைன்னா மனம் போன போக்குல போயிட்டு இருப்போம், எந்த வகையிலும் நம்ம யாருக்கும் பயன்பட மாட்டோம். ஏன்னா சுயநலமா வாழ்வோம், நம்ம வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் மனிதனுடைய அழுக்கை சுமந்தவர்கள் என்றுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் அப்படிங்கிறார். உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் அப்படின்னா நம்முடைய உள்ளத்திலேயே நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு. அந்த குணங்களை எடுத்துக்கொண்டு நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுதான் நமக்கு உண்மையிலேயே நம்ம நீராட வேண்டிய புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள், நம்மிடத்தில் இருக்கின்ற தீர்த்தங்கள். ஆனா மெல்ல குடைந்து நின்று ஆடா வினைக்கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே அப்படிங்கிறாரு. அப்ப இது மாதிரி நம்மிடத்துல இருக்கின்ற அந்த நல்ல குணங்களை வெளிப்படுத்தாம மனதுக்குள்ளே கள்ள எண்ணங்களை உடையவர்கள், கள்ள மனமுடையவர்கள் வெளியே இருக்கின்ற நீர்நிலைகளை, தீர்த்தங்களை நாடி ஓடுவார்கள். அவர்கள் உள்ளத்துல தூய்மை இல்லை. அந்த உடலை தூய்மையாக்கிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் உண்மையிலேயே கங்கையில காவேரியில எல்லாம் போய் நீராட முடியுமே தவிர, அந்த கங்கை காவேரியில போய் நீராடுறதுனால இவங்க உள்ள தூய்மை ஆயிடுமான்னா எப்படி ஆகும்? ஆகாது இல்ல. உள்ளத்துக்கு தூய்மை இங்க அறிவுல தானே கொடுக்கணும்.
போய் கங்கை நதியில குளிச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய மனசு சுத்தமாயிடுமா? அது நடக்காது. அதாவது லாஜிக்கா நம்ம வந்து யோசிக்கணும். எதை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு தானே அந்த வேலையை செய்யணும். ஒரு வேலையை மாத்தி செஞ்சோம்னா அதுக்குண்டான பலன் எப்படி கிடைக்கும்? நமக்கு என்ன தேவையோ அதை தானே நம்ம பெறணும். அதுதானே இங்க பிராக்டிக்கலா நடக்க வேண்டிய விஷயம். அப்ப இங்க உள்ளம் தூய்மை அடையணும் அப்படின்னா அதற்கான உண்மையான காரணம் என்ன? அந்த மனதில் இருக்கின்ற தவறான புரிதல்கள் எல்லாம் நீக்கி அந்த மனதிற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நம்மிடத்துல இருக்கின்ற அந்த நல்ல குணநலன்களை எல்லாம் வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு உபயோகமான வாழ்க்கை வாழ்வதுதான் மனித பிறவியினுடைய மகத்தான விஷயமா மகான்கள் பார்க்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் தெரியாதவன் தான் இவன் என்ன பண்றான்? வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே அப்படிங்கிறாரு இந்த பாடல்ல. வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுடை கல்வி இலோரே அப்படிங்கிறார். கள்ள மனமுடைய கல்வி இல்லாதவர்கள், இந்த அத்தியாத்ம யோகம் என்ற கல்வியை கற்றுக்கொள்ளாத மூடர்கள், முட்டாள்கள் வெளியே இருக்கின்ற தீர்த்தங்களை தன்னுடைய பாவத்தை போக்கிவிடும் என்ற நப்பாசையில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் போய் கங்கையில காவேரியில எல்லாம் குளிச்சு பாவத்தை தீர்த்து விட முடியாது. இவர்களுடைய பாவம் தீராது. ஏன்னா அந்த நதியில குளிக்கிறதுனால பாவம் தீர்ந்துட்டா அப்புறம் வந்து எல்லாரும் அவன் பண்றாத பாவம் எல்லாம் பண்ணிட்டு நான் போய் கங்கையில குளிச்சுக்கிறேங்க என்னுடைய பாவம் தீர்ந்துடும் அப்படிம்பா இல்லையா? இப்படிதானே இன்றைக்கு நிறைய மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பண்ற அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு சரி நான் ஒரு டைம் காசி பத்ரிநாத் போயிட்டு அங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் கங்கையில, அப்ப என்னுடைய பாவம் எல்லாம் தீர்ந்துடும், அப்புறம் வந்து மீதி பாவங்கள் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி மனிதர்கள் இடத்துல உண்டாகி விட்டது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கும்ப மேளா நடந்துச்சு பாருங்க, அவ்வளவு கூட்ட கூட்டமா போய் செத்தானுங்கல்ல முட்டா பசங்க. நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா மூடர்கள், மனித அறிவிலே இல்ல, அதாவது முட்டாள்களா இருக்கிறாங்கன்னா மிருகத்த லெவல்ல இருக்கிறானுங்க. எதுக்காக போகணுங்கிறது தெரியாத அளவுக்கு மனிதர்கள். அப்போ இங்க வந்து கும்ப மேளாவில போய் குளிச்சுட்டா அவங்களுக்கு பாவம் எல்லாம் தீர்ந்துடுமானா? எப்படி தீரும்? அப்படிலாம் தீராது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மூடத்தனமா முட்டாள்தனமா மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதல்கள். அப்போ இங்க பள்ளம் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுடைய கல்வி இலோரே அப்படிங்கிறாரு. கள்ள மனமுடைய கல்வி அறிவு இல்லாதவர்கள், இந்த அத்தியாத்ம யோகம் வேத கல்வியை கற்றுக்கொள்ளாத மூடர்கள், இந்த மாதிரி எங்கெங்க கோயில் இருக்கு, எங்கெங்கெல்லாம் மலை இருக்குது, எங்கெல்லாம் பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த கங்கை நதியில போய் குளிக்கணும், அப்புறம் அப்படியே மேல போய் கங்கா மாதாவுடைய கோயிலை தரிசிக்கணும், அப்படி இப்படின்ட்டு வெளியே பள்ளத்தையும் மேடையும் நோக்கிதான் ஓடிக்கொண்டிருப்பார்களே தவிர உண்மையா தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒருவனும் தயாராக இல்லை அப்படிங்கிறத இந்த திருமூலருடைய இந்த பாடல் நமக்கு இங்க சுட்டி காட்டுது. அதுதான் இங்க உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற நல்ல பல தீர்த்தங்கள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல இருக்கிற நல்ல பல குணங்கள். அப்ப அந்த நல்ல பல குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அப்பதான் மனித பிறவியினுடைய மகத்துவமே நம்ம அறிந்து கொண்டதற்கான அடையாளம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சுட்டி காட்டுறார். அப்ப கள்ள மனதை கொண்டு கண்டபடி இது போன்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆத்ம ஞான கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்றுதான் இங்க திருமூலர் சொல்றார். அப்ப உண்மையில இங்க உள்ளத்துக்குள்ளே இறைவனை காணாமல் வேறு எங்கேயோ தேடி அலையும் வீணர்களை மூடர்கள் என்றுதான் இங்க திட்டுறார். ஏன்னா கள்ள மனமுடைய கல்வியிலோரேன்னு தானே சொல்றாரு. அந்த கள்ளன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு பாரு. அதாவது இவர்களெல்லாம் வந்து ஒரு திருட்டுத்தனமா தன்னையே தானே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையே இங்க வெளிப்படையா மகான்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அதை நம்ம பார்த்து கொஞ்சம் விழிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம யோகம் இந்த ஞான கல்விக்குள்ள வரும்போதுதான் நம்ம செய்யற தவறுகள் நமக்கும் புரியும். நம்ம எப்படி வாழ்றோம், நாம நம்மளையே எப்படி ஏமாத்திட்டு இருக்கோம், நம்ம நம்மளை ஏமாத்துறது இல்லாம இந்த சமுதாயத்தை எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்ம இடத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நம்ம நமக்குள்ள மனதை விசாரணை செய்து பார்க்கும்போதுதான் அது தெரிய வரும். அப்பதான் நம்ம அதுல இருந்து விழித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த திருமந்திர பாடல் நமக்கு சுட்டி காட்டுது. இந்த பாடல் உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுடை கல்வியிலோரே அப்படின்ட்டார். அப்ப அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தது உடம்புல வந்து நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் இங்க வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம இடத்துல வந்து இந்த உலகம்ங்கிற விஷயம் எப்போ வெளிப்படுதோ அப்ப அங்க ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க இருமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம். இங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்ப இந்த உடம்புக்குள்ள நிறைய தீமையான விஷயங்கள் வந்து சேர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா மனதனுடைய தீமையான எண்ணங்கள் தான் உடம்ப வந்து கெட்ட வழிக்கு கொண்டு போயிடுது. அந்த மனதனுடைய அழுக்குகள் சேர சேர இங்க உடம்புலையும் அழுக்குகள் சேர்ந்து சேர்ந்து உடம்பு வந்து ஆரோக்கிய கேடு உண்டாகும், நோய்கள் உண்டாகும்.
அப்புறம் அந்த நோயிலிருந்து எப்படி வெளிப்பட முடியும்? அந்த மனம் வந்து எந்தெந்த விஷயத்துல சிக்கிக்கிட்டு ரொம்ப அல்லல் பட்டு கொண்டிருக்கோ, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அதெல்லாம் என்ன ஆகும்? நோயா மாறும். அது வந்து பிபி, சுகர் அப்படிங்கிற பெரிய நோய்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த புறத்துல ஆசைப்பட்டு தான் அதை இதை பண்றேன்ட்டு ஓடிக்கொண்டு, அல்லல் பட்டு கொண்டு, அநேக காரியங்களை செய்து கொண்டு, இந்த உடலையும் வருத்தி கொண்டு, அப்புறம் இந்த உடலுக்கு நோயையும் உண்டாக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து இறைவனுடைய படைப்பை நம்ம ஆழ்ந்து கவனிச்சோம்னா, இப்ப நெல்ல வந்து உமி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உமி இல்ல அப்படின்னா அந்த நெல் வந்து மீண்டும் முளைக்காது இல்லையா? நடைமுறை உண்மை அதுதானே. இப்ப நெல்லை வந்து நம்ம மீண்டும் விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நெல்மணிகளை வந்து அந்த மேல இருக்கிற உமியை நீக்காம வச்சிருந்தோம்னா தான் அது நீங்க பூமிக்குள்ள புதைச்சீங்கன்னா மீண்டும் அந்த நெல்மணி வந்து ஒரு பயிராக மாறி நெற்பயிர்கள்ல மீண்டும் நிறைய நெல்மணிகளை கொடுக்கும். ஆனா நீங்க அந்த நெல் உமியை நீக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அரிசியா மாறும். அரிசியா மாறின பிறகு அந்த அரிசியை கொண்டு போய் நீங்க பூமிக்குள்ள புதைச்சீங்கன்னா அது மக்கி போகும் அல்லது வேற எறும்புகளால் சாப்பிட்டப்படும். அது வந்து விளைச்சல் ஆகாது, விவசாயத்துக்கு பயன்படாது. அப்ப அது மாதிரி இங்க இறைவன் என்ன பண்றான்னா, அந்த அரிசிக்கு எப்படி மேல பூமியை பாதுகாப்பா வைக்கிறான், அரிசிக்கு வந்து மேல பூமியை பாதுகாப்பா வச்சிருக்கான். அப்ப அங்க நமக்கு உண்மையிலேயே சாப்பிடும்போது நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை? அரிசி மட்டும் தான் தேவை, அந்த பூமி தேவையில்லை. அப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பூமியை நீக்கிட்டு அரிசியை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவோம். பூமி அப்ப நமக்கு தேவைப்படாது. ஆனா பூமி எப்ப தேவைப்படும்? விவசாயத்துல தான் நமக்கு அது பயன்படும் போது தேவைப்படுமே தவிர நம்ம சாப்பிடும்போது பூமியும் சேர்த்து சாப்பிட மாட்டோம். அப்ப அந்த பூமியை நீக்கிட்டு நம்ம சாப்பிடணும். அது மாதிரி இங்க இயற்கையினுடைய படைப்புல நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துதான் இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனா நாம என்ன பண்ணணும்? நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி இது நமக்கு கெட்டது, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை நீக்கி விட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தணும். இதுதான் அறிவு. அந்த அறிவாற்றல் நம்ம இடத்துல இல்லாம ரெண்டுமே இறைவன் கொடுத்திருக்கான், ரெண்டு வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னா எப்படி அப்ப நம்ம பூமியோட அரிசியை சாப்பிட முடியுமா? அரிசியை இறைவன் படைச்சிருக்கான், ஆனா அந்த அரிசி மேல உமியும் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த உமியோடு சேர்த்து நம்ம சாப்பிட முடியாது. அப்ப உமி இப்ப நமக்கு சாப்பாட்டுக்கு தேவையில்லை. ஆகவே நான் உமியை நீக்கிட்டு அரிசியை மட்டும் தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம எப்படி அதை புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு அந்த உமியை நீக்கிட்டு அரிசியை சாப்பிடுறோமோ, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் கலந்துதான் இருக்கும். ஆனா நாம தான் அதை நம்முடைய பகுத்தறிவுனால விசாரணை செய்து விழித்து கொண்ட விவேகத்தினால இந்த தீய விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து நீக்கி விட்டு நாம் வந்து நம்முடைய உண்மைத்தன்மையை நல்ல விஷயங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை வந்து சுபிட்சமா இருக்கும். அந்த நிலையை நாம நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்முடைய கர்ம பலன்கள் எல்லாம் தீரும். அதாவது இப்ப வாழ்க்கையில நீங்க 4 பேருக்கு உபகாரமா வாழல அப்படின்னா உங்களுடைய கர்மா வந்து தீராது. அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். எப்படின்னா இப்ப நிறைய பேர் ஆத்ம ஞானம் அடைய போறேன், ஆன்மீகத்துக்குள்ள போறேன்னு அப்படி சும்மாவே உட்கார்ந்துருந்தா எல்லாம் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரண காரிய நேதி இருக்கு. இறைவனுடைய படைப்புல இப்ப என்ன படைச்சிருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், உங்களை படைச்சிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியாம மனம் போன போக்குல வாழக்கூடாது. அப்ப நாம வந்து நம்முடைய படைப்பை வந்து இறைவனுடைய இஷ்டப்படி விடணும். இறைவா நீ என்ன விருப்பத்தின் அடிப்படையில என்ன இந்த உலகத்துக்கு நீ படைச்சிருக்கியோ அந்த படைப்பு உன்னுடைய விருப்பத்தின்படியே இந்த உடலும் மனமும் ஒத்துழைக்கட்டும். ஆகவே நீ இதை பயன்படுத்திக் கொள். இந்த உடலையும் மனசையும் உனக்கான ஒரு கருவியா வச்சு நீ இதை உபயோகப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்துல நீ பயன்பாட்டுல வச்சுக்கோ. இங்க நான் என்ன செய்யறதுக்கு இருக்கு? எல்லாமே நீ படைச்சிருக்கிற, நீ அனுபவிக்கிற, நீ அதை தேவைப்படலன்னா அழிக்கிற. அப்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற அந்த ஈஸ்வர நீதிக்குள்ளதானே நானும் வரேன், இந்த உடம்பும் மனசு வருது. ஆகவே இது உனக்கே உரித்தானது என்று நம்ம அந்த பூரண சரணாகதிக்குள்ள போய் நம்ம முழுமையா இறைவனிடத்துல ஒப்புவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற துயரங்கள் பூரா காணாம போயிடும். ஏன்னா நம்மள இறைவன் வாழ வச்சிடுவான், நம்முடைய வாழ்க்கை இறைவன் வாழ்வான் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் இறை வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது என்ன நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுகின்ற நல்ல குணநலன்களை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேவையா செய்யணும், 4 பேருக்கு உபகாரமா வாழணும். ஏன்னா இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல வந்து மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாம் ஒவ்வொரு வகையில பயன்பாட்டில் இருக்கு. ஆனா மனிதன் மட்டும்தான் இந்த சுயநல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய கல்வி முறையும் என்ன பண்ணுது, அவனை பல அக்கிரமங்களை செய்ய தூண்டுது. ஏன்னா இந்த மெகா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சுயநல வாழ்க்கையை மனிதனை வாழ வைக்கிறதுனாலதான் நிறைய கலப்படங்கள் வருது இல்லையா? அவனுடைய பொருளை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு கலப்படம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கலப்படம் பண்றான். விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கெட்ட விஷயங்களை வந்து நுழைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளைச்சல் மட்டும் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி திருப்பணும். இல்லைன்னா நம்ம செய்யற அந்த வினை பயனானது பின்னாடி நம்மளை வந்து தாக்கும். அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா முற்பகல் செய்யின்
பிற்பகல் விளையும் அப்படிங்கிற ஒரு விளைவை நம்ம வந்து அனுபவிச்சுதான் ஆகணும், தப்பிக்க முடியாது. அப்ப அந்த நிலையில நமக்கு மன உளைச்சலை கொடுக்கும், உடல் பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு நோயாக மாறி நம்முடைய வாழ்க்கையில மேலும் சிரமத்தை கொண்டு போய் சேர்த்திடும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க வாழணும். ஆகவே இங்கு நன்மையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம். இதை வந்து வள்ளல் பெருமானும் இந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அவருடைய பாடல் ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்தேய சுற்றி வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியர்க்கு கைப்பணம் அள்ளி தந்து பசுவை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முத்தியை அடையார் அப்படின்னு வள்ளல் பெருமான் அருமையா பாடுறார். இந்த வள்ளல் பெருமானுடைய பாடலை உங்களுக்கு அப்படியே அனுப்புறேன். ரொம்ப அருமையான விஷயங்களை மகான்கள் நமக்கு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாடல் நல்லா பாருங்க. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி, ஒரு தடவை 2 தடவை இல்ல, கங்கையிலையும் காவிரியும் 100 முறை மூழ்கிறான். கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி, ஒரு கோயில் 2 கோயில் இல்ல, பல கோயில்கள் வந்து கால் தேயிற அளவுக்கு சுத்துறான். வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி, பலவிதமான நோன்பு, கொடிய நோன்பு எல்லாம் எடுக்கிறான். அதெல்லாம் ஏற்று அந்த நோன்பின் மூலமா என்ன ஆயிடுது, இந்த உடம்ப வருத்திக்கிறான். என்ன மாதிரி நோன்பு? சாப்பிடாம வருத்திக்கிறான், அளவு குத்திக்கிறான்ட்டு அளவு குத்திக்கிறான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யறான். அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்களை செய்யறான். இந்த யாகத்தை செஞ்சா எனக்கு இந்த புண்ணியம் வந்துடும், அந்த யாகத்தை செஞ்சா அந்த நன்மை கிடைச்சிடும் அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்பட்ட வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியருக்கு கைப்பணத்தை அள்ளி தந்து, அந்த மாதிரி வேதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற வேதியர்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு பசுவை பூசித்து அதன் கழிவை உண்டு. அப்போ நான் வந்து இதெல்லாம் பண்றேன், உடனே அந்த பசு வந்து கோமாதாவை நான் வணங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பசுவை கொண்டு வந்து வணங்கி அந்த சாணியை எடுத்து வீடு பூரா மெழுகி அப்புறம் அதையே கொஞ்சம் சாப்பிட்டெல்லாம் வாழ்ந்தா நமக்கு புண்ணியம் வந்துடும், மோட்சம் வந்துடும் நினைக்கிறான். ஆனா இதெல்லாம் எதுக்கு செய்யறான்? தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முக்தியதை அடையார் அப்படிங்கிறார். அப்ப தயவில்லார் அப்படின்னா என்ன? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழாதவர்கள், அவர்களிடத்துல தயவு இல்லை, கருணை இல்லை, அதாவது சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லை. ஏன்னா எல்லா உயிர்களிடத்துல நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தெரியல. தான் மட்டும் வாழ்ந்தா போதும், தான் மட்டும் ஆன்மீகத்துல முன்னேறினா போதும் அப்படிங்கிற சுயநலம். அப்படி போய் ஒரு இடத்துல தவத்துல உட்காந்து அப்படியே தவ வாழ்க்கையில அடைஞ்சிட முடியுமானா அடைஞ்சிட முடியாதுன்னு தான் மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இங்க உண்மையிலே இறைவனை அடையணும், அறியணும், உணரணும் அப்படின்னா உலகத்தை விட்டெல்லாம் ஒதுங்க முடியாது இல்லையா? உலகமே இறைவனா இருக்கிறான். அப்ப இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி எங்க போய் இமாலயாவில உச்சியில உட்காந்துக்கிட்டு தவம் இருந்துட்டா நம்ம இறைவன் அனுபவம் ஆயிடுவாரான்னா? இறை அனுபவம்ங்கிறது இங்க நம்ம வாழுகின்ற வாழ்க்கை தான் இறை அனுபவம். நம்ம வந்து எப்படியெல்லாம் இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்றோம், தொண்டு செய்து வாழ்றோம், கருணையோடு வாழ்றோம் அப்படிங்கறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி வாழுகின்ற வாழ்க்கை தான் இங்க உண்மையான வாழ்க்கை என்று மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதை நம்ம நடைமுறையில கொண்டு வரணும் இல்லையா? அப்ப பாருங்க, முக்தியை அடைகின்றார்கள் என்றால் யார் உண்மையிலேயே அடைகின்றார்கள்? தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் மட்டும்தான் உண்மையிலேயே முக்தி அடைய முடியும், வேற யாருமே அடைய முடியாது. முக்தி, மோட்சம், பிறவா பெருநிலை, வீடு பேரு அப்படின்னு நம்ம பல பாஷையில பேசுறோம் இல்லையா? இந்த நிலையை யார் உண்மையிலேயே அடைய முடியும்? அருமையா சொல்றார் திருமூலர். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாரு. மகான்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த பாடல் நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், அப்ப தன்னை யார் என்று உணர்ந்து கொண்ட உண்மையான அந்த ஞானிகள், தத்துவத்தை தெரிந்து கொண்ட ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். அவர்கள் மட்டும்தான் வினை பயனை நீக்க முடியுமே தவிர வேற யாருக்கும் வினை பயன் நீங்காது. அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா தன்னை அறியாதவனுக்கு பிறவி உண்டு. யார் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவனுக்குத்தான் மறுபிறவி கிடையாது. தன்னை அறிந்து கொள்ளாம இந்த உலகத்தை உண்மை என்றோ இந்த விசை சுகங்கள்ல சிக்கிக்கொண்டோ வெளி விஷயங்கள்ல நாட்டத்தை காட்டிக்கொண்டோ இருக்கின்ற மனிதர்கள் வந்து அந்த ஆசா பாசங்களுடைய அடிப்படையில மீண்டும் மீண்டும் அந்த மனதை வெளியே எடுத்துட்டு போய் அடுத்த பிறவிக்கு தயாராயிடுவாங்க.
காரணம் என்னன்னா அவங்களுடைய ஆசைகளை அனுபவிக்கணும்னா உடம்பு திருப்பி தேவைப்படுது. அப்ப அந்த உடம்பு எடுத்து வந்துதான் அவங்க மீண்டும் பிறவிக்குள்ள வர வேண்டும். அப்ப உண்மையிலே இந்த பிறவா பெருநிலை அடையணும், பிறவி சக்கரத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாரு? தன்னை அறிந்து விட்ட தத்துவ ஞானிகள் மட்டும்தான். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிசைந்து பிழிவர். அந்த முன்னாடி இருந்த வினைகளையும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஒரு வினையும் அவங்களுக்கு வராது. அந்த கர்மாவே கிடையாது அவங்களுக்கு. அப்ப இனிமேல் வினை சேருமா? இப்ப வாழுகின்ற வாழ்க்கையில வினை சேருமானா, பின்னை வினையை பிசைந்து பிணைவர் அப்படிங்கிறார். பிடித்து பிசைவார்கள். அவர்கள் பின்னாடி வருகின்ற வினை பயன்கள் எல்லாம் பயன்பட முடியாத அளவுக்கு அதை நசுக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் எதனால செய்ய முடியுது இதெல்லாம்? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னிங்கிறது நம்முடைய தலை, உச்சி, உச்சந்தலை. அங்கதான் இறைவன் இருக்கின்றான் நம்ம சொன்னோம் இல்லையா? அங்கதான் இறைவன் வந்து இந்த உடம்பை ஆக்டிவேட் பண்ற ஒரு ஆண்டனாவை வச்சிருக்கான். இந்த உடம்புக்குள்ள அவன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. நம்ம நல்லா அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். உயிருங்கிறது உடம்புக்குள்ள உண்மையிலே வர்றது கிடையாது. ஆனா அந்த உயிர் வந்து இந்த உடம்புல இயங்கணும்னா அதுக்கு ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? பயன்பாட்டுக்கு ஒரு டெக்னாலஜி தான் இங்க ஆண்டனா. அந்த ஆண்டனா தான் நம்ம உடம்புல மேல இருக்கிற பீனியல் கிளாண்ட். இப்ப நம்ம எப்படி ரேடியோ வந்து வீட்டுல வச்சிருக்கோம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ரேடியோ வந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். அந்த ரேடியோல வந்து இப்போ எனக்கு சென்னை வானொலி தேவைப்படுது அல்லது கோவை வானொலி தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்றேன்? அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்றேன். டயல் அப்படியே நகர்த்துறேன். பழைய காலத்து ரேடியோல அப்படியே நூல்ல சுத்துவோம். இப்போ வந்து டிஜிட்டலா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்கேனிங் போட்ட உடனே அந்த ஸ்கேனிங்ல என்ன ஆகுது? சர்ச் பண்ணிக்கிட்டே போய் அந்த எக்ஸாக்ட் சென்னை வானொலி கிடைச்ச உடனே அந்த ஃப்ரீக்வன்சி அதுல மேட்ச் ஆகி என்ன பண்ணோம்? சென்னை வானொலி ஒளிபரப்புற விஷயங்களை பூரா நம்ம கேட்கிறோம் ரேடியோல. அப்ப இந்த ரேடியோல நம்ம இந்த மாதிரி கேட்கறதுக்கு ரேடியோ வந்து என்ன உபகரணம்? ஒரு ரிசீவர் தானே. ரிசீவர்னா அதை உள்வாங்குவது. அப்ப இந்த ரேடியோவில் ரிசீவ் பண்ற உள்வாங்குற விஷயம் வந்து அங்க ஒரு ஆண்டனா இருக்கு. ரேடியோக்குள்ள ஒரு ஆண்டனா வச்சிருக்காங்க. அந்த ஆண்டனா தான் ரிசீவ் பண்ணி அந்த ரேடியோல சென்னை வானொலி நிலையம் பாடல்களை பாட வைக்குது. ஆனா இந்த பாடல்களை பாடிக்கின்ற இடம் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அது டிரான்ஸ்மிட்டர். அங்கதான் சென்னை வானொலி நிலையம் இருக்கு. சென்னை வானொலி நிலையத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க அந்த ரேடியோல அவங்க விரும்புற நேயர்கள் விரும்புகின்ற பாடல்களை அங்க போடுவாங்க. அவங்க அங்க உட்காந்துக்கிட்டு போடுறாங்க. நான் இலங்கையிலிருந்து கேட்கிறேன், இந்தியாவில எந்த பகுதியில இருந்து வேணா நான் கேட்பேன். சென்னை வானொலி நிலையத்தினுடைய பாடல்களை நான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணா நான் கேட்க முடியும். ஆனா உண்மையிலே சென்னை வானொலி நிலையம் எங்க இருக்குது? சென்னையில தான் இருக்கு. அப்ப சென்னையில இருக்கிற வானொலி நிலையம் வந்து டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி அங்கங்க நீங்க ரேடியோ வச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி எப்படி நம்ம நடைமுறையில பார்க்கிறோமோ, அது மாதிரி இறைவன்கிற ஒரு டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுதுன்னா இங்க பாடிங்கிற ஒன்ன கொடுத்து அந்த பாடியில ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ஆண்டனா வந்து நம்முடைய தலையில வச்சிருக்கு. அந்த ஆண்டனா மூலமா நாம அந்த இறைவனை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்துடுச்சுன்னா அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ரெண்டு விஷயத்துல நாம எதை உண்மையில ரிசீவ் பண்றோம்? கெட்ட விஷயங்களை தான் ரிசீவ் பண்றோம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் இந்த உலகத்துல ரிசீவ் பண்ற விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கிற கெட்டது. அந்த கெட்டதை பூரா ரிசீவ் பண்ணி இவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், இங்க கற்பழிப்பு நடக்குது, அங்க கொலை நடக்குது அப்படின்னு உலகத்துல இந்த தேவையில்லாத விசேஷ சுகங்களை உள்வாங்கி இந்த மனது என்ன ஆகுது? கெட்டு போகுது. அப்ப அந்த கெட்ட விஷயங்கள் என்ன டயலாக் அடிக்குது? இந்த உலகத்துல வாழணும்னா நம்ம ஒருத்தனை அடிச்சு தாங்க வாழணும், அப்பதாங்க மேல வர முடியும், அவனை அழுத்தினா தாங்க நான் மேல வர முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துடுது. அப்ப அந்த மென்டாலிட்டிக்கு வந்த உடனே என்ன பண்ணுது? பொருள்கள்ல கலப்படம் செய்ய ஆரம்பிச்சிருது. இதை நான் நேர்மையா அரிசி அப்படியே வித்தனா எப்படிங்க நான் பழைக்கிறது? அதனால அரிசியில கொஞ்சம் கல்ல கலந்துடுறேன், அப்பதான் எனக்கு எடை கூடும், அப்ப நான் நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். அப்புறம் எல்லாத்துலயும் கலப்படம். உணவுப் பொருட்கள்ல பூரா கலப்படம். விவசாயத்துல அதே மாதிரி பயங்கரமான கலப்படம். அப்ப இது மாதிரி எல்லாத்துலயும் கலந்து மனிதன் என்ன பண்றான்? தான் வாழ்ந்தா போதுங்கிற அந்த கெட்ட புத்தி எதனால வந்தது? அந்த ரிசீவரை வந்து அவன் ஃப்ரீக்வன்சிய கெட்ட விஷயங்களை நோக்கி டியூன் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் பூரா இந்த பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஞானிகள் என்ன பண்றாங்க? அதே ரிசீவரை யூஸ் பண்ணி அந்த இறைவனை ரிசீவ் பண்றாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து உண்மையா எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா நமக்கு என்ன தேவை? இந்த பிரபஞ்சத்துல நல்லதை இறைவனை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இறைவனை அவங்க ரிசீவ் பண்ணி ஆனந்தமாக வாழ்கின்றார்கள். அந்த வாழ்க்கை தான் இங்க உண்மையா மெய்ஞானிகளுடைய வாழ்க்கை. அப்ப இந்த பாடல் சொல்ல வருது என்ன? சென்னையில் வைத்த சிவன் அருளாலே. இருக்கிற ரிசீவரை வச்சு இங்க நம்ம இறை வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப தன்னை அறிந்து கொண்ட மெய்ஞானிகள் தாமே சிவமாகி விட்டதினாலே, தானே அந்த சிவம் என்று தன்னை உணர்ந்து விட்டதனால முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய முடிச்சுகளை எல்லாம் இந்த பிறவியில் இல்லை என்று ஆக்கி விடுகிறார்கள். எல்லாவற்றையும் தன்னுடைய ஞானத்தினாலே எரித்து விடுகின்றார்கள்.
அப்ப அவர்களுக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ஆசா பாசங்களும் கிடையாது. மனம் என்ற ஒரு விஷயம் வந்து அங்க இல்ல. பிரபஞ்ச மனதிலேயே அந்த சேகரிப்பை பூரா இந்த பிறவியில அவர்கள் அடைந்த ஞானத்தினால அழிச்சிட்டாங்க. அதுதான் காரணத்தேகத்தை அழிக்கிற மெத்தடு. காரணத்தேகம்ங்கிறது நம்முடைய சஞ்சித கர்மா. பல்வேறு பிறவிகளாக நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிற பாவ புண்ணிய மூட்டைகள், நம்முடைய எண்ணங்கள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள், ஆசா பாசங்கள், இப்படி பல பேர்ல சொல்லலாம். அப்போ இந்த ஆசா பாசங்கள், வாசனைகளை இந்த பிறவியில நம்ம எப்படி நீக்கிறோம்னா, நம்ம அடைந்த அத்தியாத்ம யோக ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த உடல் கிடையாது, இந்த மனம் கிடையாது, நீ அந்த தூய அறிவு, நீ அந்த உயிர், நீ அந்த இறைவன்பா. நீ ஏன் போய் இந்த உடம்ப நான் நினைச்சு அபிமானிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விசேஷ சுகங்கள்ல போய் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை நம்ம உணர்கின்ற அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, இங்க எல்லாம் இறைத்தன்மையா தெரியும். என்னுடைய வைபவத்தினால இங்க ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து இத்தனை ரிசீவரை வச்சு இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இறைவன்கிற ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து இத்தனை ரிசீவர்கள் மூலமா பல ரேடியோக்களை வச்சு பலரும் பாட்டு கேட்கிற மாதிரி. நீங்க உங்க வீட்டுல வச்சு நீங்களும் ரேடியோ பாட்டு கேட்கலாம், என்னுடைய வீட்டுல வச்சு நானும் ரேடியோல பாட்டு கேட்கலாம். நம்ம நவீன டெக்னாலஜில மொபைல் போனை கூட எடுத்துக்கோங்க. ஏதாவது நம்ம புரியுற மாதிரி ஒரு டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் நம்ம பயன்படுத்திக்கலாமே. நமக்கு தேவை அந்த நாலேஜ் தானே. அப்ப இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ரிசீவ் பண்றது எப்படி நம்ம கிட்ட ஒரு உபகரணம் இருக்கோ, அது மாதிரி இறைவனை ரிசீவ் பண்றதுக்கான உபகரணம் தான் இந்த உடல்னு சொல்றேன். அப்ப இந்த உடலை வச்சுதான் நம்ம இறைவனை புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதற்கான ஒரு ஆண்டனா நம்ம தலையிலேயே இருக்கு. அதுதான் சென்னையில் வைத்த சிவன் அருளாலேன்னு தான் சொல்றாரே தவிர சிவன் என்று சொல்றது இல்ல. அவனுடைய அருள், அவனுடைய ஆண்டனாவை வச்சு அவனையே நம்ம அனுபவம் ஆக்குறது தான் இங்க நம்ம பிறவி பயன். ஏனென்றால் இங்க உண்மையில் நாம் உடலோ மனமோ இல்ல. நாம அந்த உணர்வு, அந்த பேருணர்வு, அந்த உயிர், அந்த ஆத்மா. அப்ப நம்மை நாம் இங்க அனுபவமாக்குற அந்த ஆனந்த வித்தை வந்து தன்னை அறிந்து தத்துவ ஞானிகளுக்கு தான் சாத்தியமே தவிர சாதாரண மனிதர்களுக்கு அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட அந்த இறைவன் குடியிருக்கிற நம்ம உடலை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி அந்த உத்தமனை உணர்வதுதான் மனித பிறவினுடைய மகத்துவம் என்றும் இங்க திருமூலர் சொல்றாரு. அப்ப மேலும் இதைதான் நான் வந்து நேற்றைய பாடல்ல போட்டிருந்தேன். அப்ப இங்க நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு வந்து இறைவன் எப்படிப்பட்டவன்ங்கிறத திருமூலருடைய பாடல் வந்து இன்னொன்னு இருக்குன்னு தான் நேற்று இதுல போட்டிருப்பேன். அது என்னன்னா, ஜீவன் என சிவன் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிலர், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரு. அப்ப இங்க ஜீவன் சிவன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் நாம் தான் புரிதல் இல்லாம நாம நம்மள மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே இங்க சிவன் மட்டும் தான் இருக்கிறான், இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். ஆனா அவனுடைய பிரதிபிம்ப பிரகாசம், கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கிற ஒளியானது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதற்கு ஆதாரமான ஒளி என்னிடத்துல இருக்கிற டார்ச் லைட் அல்லவா. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? இப்ப நம்ம வீட்டுல ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம், நான் என்னுடைய கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கேன். இப்ப நான் என்னுடைய டார்ச் லைட் எடுத்து அந்த கண்ணாடியில அடிக்கிறேன். அடிச்ச உடனே இந்த டார்ச் லைட்டை வெளிச்சம் போய் அந்த கண்ணாடியில பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, பிரதிபிம்பிக்குது. அப்ப உண்மையான வெளிச்சம் என்னிடத்துல தான் இருக்கு. ஆனா அந்த உண்மையான வெளிச்சத்தை கொண்டு போய் நான் கண்ணாடியில அடிச்ச உடனே அந்த கண்ணாடியில பட்ட வெளிச்சமானது பிரதிபிம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அறை முழுவதும் ஒரு வெளிச்சத்தை அபரிமிதமா கொடுக்குதா இல்லையா? நான் சாதாரண டார்ச் லைட்ல போடுற வெளிச்சம் கூட ஒரு இடத்துல தான் குவியும். ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போய் அந்த டார்ச் லைட்டுடைய வெளிச்சத்தை காட்டும். ஆனா அது கண்ணாடியில பட்ட மறு வினாடி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பீம்ஸ் ஆகுது பல வகைகளை பரவுது. அந்த ரூம் பூரா பரவி அந்த ரூம் முழுவதும் ஒரு விதமான வெளிச்சத்தை கொடுக்கறத நம்ம நடைமுறையில பாக்கணும் இல்லையா? அது மாதிரிதான் இறைவன் என்ன பண்றான், தன்னுடைய அறிவாற்றல நம்ம இடத்துல மனம்ங்கிற விஷயத்துக்குள்ள டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இறைவனுடைய அந்த தூய அறிவை என்ன பண்றான்னா நம்ம இடத்துல இருக்கிற மனிதத்தின் மூலமா பிரகாசிக்க வைக்கிறான். அப்ப டார்ச் லைட் எப்படி கண்ணாடியில பட்டு அதனுடைய ஒளியை பல மடங்கு வெளிப்படுத்தி பிரகாசமாக வெளிப்படுத்துதோ, அது மாதிரி இறைவனுடைய அந்த அறிவு ஒளியானது நம்முடைய மனதுல பட்டு பல மடங்கு வெளிப்பட்டு பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கும் போது அந்த அறை முழுவதும் எப்படி வெளிச்சம் வருதோ அது மாதிரி இந்த உடல் நானல்ல, இந்த மனம் நானல்ல, ஆக்சுவலா அந்த அறிவு, அந்த உணர்வு தான் இந்த மனதின் மூலமா இப்படி பட்டு பிரதிபிம்பித்து பிரகாசிக்குதுன்னு தெரிஞ்சுட்டா நீங்க அந்த வெளிச்சத்தை வெளிவிடுவது கண்ணாடியினுடைய பெருமையா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த கண்ணாடி தான் அந்த வெளிச்சத்தை உண்மையிலே வெளிப்படுத்திட்டு இருக்கா? கிடையாது. டார்ச் லைட்ல இருந்து வெளிப்பட்ட பிம்பத்தை தான் பிரதிபிம்பிக்கிறதே தவிர கண்ணாடியிலிருந்து சுயமான ஒளி கிடையவே கிடையாது. அது மாதிரி நம்ம இடத்துல அந்த சுயமான அறிவு கிடையவே கிடையாது. இங்க என்ன அறிவு என்னிடத்துல சுயமா இருக்கு? ஒரு அறிவு என்னிட்ட கிடையாது. ஆனா அந்த பரமன் இந்த மனம் என்ற கண்ணாடியை கொண்டு இதுல பிரதிபிம்பிக்கிறதுனால அவனுடைய பிரகாசம் இந்த உடல் மூலமா, இந்த மனதின் மூலமா வெளிப்பட்டு இந்த உலகமா விரியுதை வச்சுக்கிட்டு
இங்க நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், என் மூலமா தான் இதெல்லாம் நடக்குது, நான் பெரிய ஆளு, எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா, நான் கெமிஸ்ட்ரியில பெரிய மாஸ்டர், நான் PhD முடிச்சிருக்கேன், நான் அந்த பதவியில இருக்கேன், இந்த பதவியில இருக்கேன்ட்டு நம்மள நாமளே இப்படி பகட்டுக்கும் பெருமைக்கும் நம்ம வாழ்றதுல என்ன பயன் இருக்கு? இதையெல்லாம் எப்படி என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது? இறைவன் என்னில பிரகாசிக்கிறதுனாலதான் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு யாருக்கு தெரியுமோ, அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய அகங்காரத்தை இழப்பான். இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணுமில்லை இறைவா, எல்லாம் நீ இந்த கருவியை வச்சு கையாண்டுட்டு இருக்க, ஆகவே இது உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கட்டுமேன்னு சொல்லி அவன் தன்னை எப்ப இழக்கிறானோ அப்ப பூரணத்துவமா அவன் மாறிடுறான். அந்த இறைவனும் அவனும் வேறு வேறு இல்லைங்கிற அந்த உண்மையான சோர்ஸுக்கு அவன் போயிடுறான். அவன் அவனா இருக்கிறான். அது மாதிரி இங்க கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிற வெளிச்சத்தை அந்த கண்ணாடி பார்த்துட்டு, ஓ இந்த வெளிச்சம் என்னது இல்ல, நான் பிரகாசிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா உண்மையிலே இந்த பிரகாசம் அந்த டார்ச் லைட் இருந்து பட்டு என் மேல பிரதிபிம்பிக்குது. ஆகவே இந்த பிரகாசத்துக்கு காரணம் நான் இல்ல, அந்த டார்ச் லைட் தான் சொல்லி அந்த கண்ணாடி தன்னுடைய அகங்காரத்தை இழந்துட்டா, அங்க கண்ணாடிக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை இல்லையா? உண்மையா அந்த வெளிச்சத்தினுடைய முக்கியத்துவம் எதை சார்ந்து இருக்கு? டார்ச் லைட்டை சார்ந்து இருக்கு. அது மாதிரி இங்க நம்முடைய மனதில பிரகாசிக்கின்ற அத்தனை விளைவுகளும் அந்த இறைவனை சார்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் திருமந்திரம் இப்படி பேசுது. ஜீவன் என சிவன் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிலர். அந்த ஜீவனானவன், அந்த உயிரானது இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் இது மாதிரி விசாரணை செய்து விவேகத்தினால, ஓ இங்க ஜீவன்கிறது ஒண்ணு தனியா கிடையாதுப்பா, சிவன் மட்டும்தான் இருக்குது. அப்ப சிவன் இங்க பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த சிவன் வெளிப்படுறத நான் ஜீவன் நினைச்சிட்டேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம்! சிவனை போய் நான் ஜீவன் மாத்தி வச்சுட்டேனே அப்படின்னு எப்ப தன்னுடைய இயலாமைய, தன்னுடைய அகங்காரத்தை அந்த ஜீவன் உணர்தோ, அப்ப ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரேன்ட்டாரு. ஜீவனார் சிவனாகி விட்டார். அவ்வளவுதான். இனிமேல் ஜீவன் ஒருத்தன் கிடையாது. அப்ப இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் என்ற மிகப்பெரிய உண்மைய இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய ஆழமான உண்மைகளை நம்ம பார்க்க போறோம். அதை நாளை வகுப்புல பார்க்கலாம். நேரம் கருதி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.